வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லகர வேறுபாடுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள், புதிய நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை போய் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து லகர வேறுபாடில் தோ அப்படின்ற இதில் வந்து பார்ப்போம். நம்ம தோல் என்பது சருமம், யானை, குண்டு இல்லு தோல். இதே பள்ளிக்கு வர்ற இல்லு வந்து பார்த்தோன்னா தோல் வந்து புயம். புயம்ன்றது அது நம்ம தோள்பட்டை சொல்கிறோம்ல, புயம். தோழி, குண்டிலி, குண்டுலியில் வந்து தோழி, ஓர் மீன். அது சிறப்பு லகரம் தோழி வந்துச்சுன்னா பாங்கின்னு அர்த்தம். கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறோம்ல, அதான் பாங்கி, தோழி. பள்ளிக்கு வர லீ வந்துச்சுன்னா தோழி அப்படின்னா அவுரி என்று அர்த்தம். ஓகேங்களா? அவுரி. தோழி அப்படின்னா அவுரி அப்படின்னு அர்த்தம். நானா வந்து பார்த்தோம்னா நளி. நளி அப்படின்னா வருந்துவாய். நளி என்றால் வருந்துவாய். பள்ளிக்கு வர லீ நளி அப்படின்னா குளிர், நெருக்கம் என்று அர்த்தம். நல்ல. நல்ல அப்படின்னா நேர்த்தியான. இந்த நல்ல பள்ளிக்கு வர இல்லை நல்ல அப்படின்னா ஸ்நேகிக்க. நல்ல அப்படின்னா நேர்த்தியான, நல்ல அப்படின்னா ஸ்நேகிக்க. நல்லார் அப்படின்னா நல்லவர், மாதர். நல்லார் அப்படின்னா நல்லவர், மாதர். இந்த நல்லார் பள்ளிக்கு வர இல்லு வந்தால் நல்லார் வந்தால் பகைவர். நல்லார் அப்படின்னா பகைவர். குண்டு இல் நல்லார் வந்தால் நல்லவர். பள்ளிக்கு வர இல்லு வந்தால் பகைவர். ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் இருக்குது. நல்ல அப்படின்னா ஸ்நேகிக்க, நல்ல நேர்த்தியான. ஓகேங்களா? சரி, அடுத்து நாள். 4. நாள் அப்படின்னா 4. பள்ளிக்கு வர இல் நாள் அப்படின்னா தினம், புதுமை. பள்ளிக்கு வர இல்லு வந்துச்சுன்னா நாள் அப்படின்னா தினம், புதுமை. நீ அப்படின்னா நீலம். நீலம் இருள், நீல நிறம், கருங்குவளை. நீலம் இருள், நீல நிறம், கருங்குவளை. பள்ளிக்கு வரலா நீலம் வந்தால் நெடுமை. நீலம் அப்படின்னா நெடுமை. நீலி. நீலி அப்படின்னா அவுரி என்று அர்த்தம். நீலி அப்படின்னா அவுரி என்று அர்த்தம். இங்கே ஒன்று பார்த்தோம் நம்ம, அவுரினா தோழினாலும் அவுரி தான். தோழி அப்படின்னா அவுரி என்ற அர்த்தம். இங்கே நீலி அப்படின்னா அவுரி அல்லது காளி என்ற அர்த்தம். பள்ளிக்கு வர நீலி அப்படின்னா நெடியன். இதே வந்து கம்பராமாயணத்தில் நெடியோன் அப்படின்ற ராமனை வந்து நெடியோன், பண்ணவண்ண லக்குவன். இதில் நீலி அப்படின்னா நெடியன். நீலம்னா இருள், நீல நிறம். அதே வந்து இந்த இல்லு வந்துச்சுன்னா என்னது, பள்ளிக்கு வர லா வந்துச்சுன்னா நீலம் வந்து நெடுமை. குண்டுலி வந்தால் நீலி வந்து அவுரி, காளி. நீலி அப்படின்னா நெடியன். ஓகேங்களா? அடுத்து நுழை. நுழைன்னு என்ன அர்த்தம்? நுண்மை, பழக்கனி. நுழை அப்படின்னா நுண்மை, பழக்கனி, சிறப்பு லகரம். இந்த நுழை அப்படின்னா வந்து ஈனம். இந்த நுழை அப்படின்னா ஈனம் என்று அர்த்தம். அடுத்து பா அப்படின்னா பலம். பா அப்படின்னா பழம், ஓர் எடை. சிறப்பு லகரம் பழம் வந்தால் கனி. பலபலனல் அப்படின்னா விடியற் குறிப்பு. பலபலன் விடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பலபலனல் அப்படின்னா விடியற் குறிப்பு. இதே வந்து பள்ளிக்கு வர லா வந்துச்சுன்னா பலபலனல் அப்படின்னா நிறக்குறிப்பு. பலபலன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல. பழி அப்படின்னா பூசை, தேவர் உணவு. பழி அப்படின்னா பூசை, தேவர் உணவு. சிறப்பு லகரம் பழி வந்தால் குற்றம். சிறப்பு லகரம் பழி வந்தால் குற்றம். பழிதம் அப்படின்னா பயன்படுகை, பழிப்பது. பழிதம் அப்படின்னா பயன்படுகை, பழிப்பது. பழிதம் அப்படின்னா கற்பூரம். கற்பூரம். பழிதம் அப்படின்னா கற்பூரம். பள்ளி, குண்டுலி வந்தால் பள்ளி வந்து இடையரூர். பள்ளி அப்படின்னா இடையரூர். கௌரி, கவுளி அடிக்குதுன்ற. பவுளி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கவுளின்றோம்ல. பள்ளி அப்படின்னா இடையரூர், கவுளி. இதே வந்து பள்ளினா ஒரு சாதி, கோயில், சிற்றூர், படுக்கை. இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர பள்ளி. அது வந்துச்சுன்னா என்னது, ஒரு சாதி, கோயில், சிற்றூர், படுக்கை. அதே பல்லுனா தந்தம் என்று அர்த்தம். இந்த ஒரு பல்லு அப்படின்னா ஒரு வகை நூல். நம்ம கூடர் பல்லு அப்படின்றோம்ல, பல்லு என்பது ஒரு வகை நூல். பசலை என்பது வேறுபட்ட நிறம். பசலை என்பது வேறுபட்ட நிறம். இந்த பசலை அப்படின்னா வயலை கொடி. பசலை என்பது வேறுபட்ட நிறம். இந்த பசலை அப்படின்றது வேறுபட்ட நிறம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பசலை அப்படின்ற வேறுபட்ட நிறம், குண்டுலாம் வந்தால். அதே வந்து பள்ளிக்கு வர லா வந்துச்சுன்னா பசலை வந்து வயலை கொடி.
அடுத்தது பார்க்க போகிறது பா பார்க்க போகிறோம். பா பால், பால்னா பால். சிறப்பு லகரம் பால் அப்படின்னா அழிவு, பாலா போச்சு அப்படின்றோம்ல. பால் அப்படின்னா அழிவு. பாலம், பாலம்னா நெற்றி, பூமி, வாராவதி, இதெல்லாம் வந்து என்னது? பாலம், நெற்றி, பூமி, வாராவதினா பாலம். இந்த பாலம் அப்படின்னா வெடிப்பு, தகட்டு வடிவம். பாலம் அப்படின்னா வெடிப்பு, தகட்டு வடிவம். பாலம் வெடிப்பு, தகட்டு வடிவம் அப்படின்றாங்க. அடுத்து பாலை, பாலை நிலம், பாலை நிலம். பிரிதல், பாலை மரம். ஓகேங்களா? அப்படின்னா பாலை அப்படின்றது பிரிதல், பாலை நிலம், பாலை மரம். இந்த இது வந்து பார்த்தோன்னா இது நம்ம இதிலே குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை அது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைத்திணை என்பது வந்துன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதத்திணை வந்து பார்த்தோன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக வரும்ல, அந்த மாதிரி வர்றதுல வந்து பாலை வந்து பெரிதலும் பெரிதல் நிமித்தம்ல வரும். பாலை பள்ளிக்கு வரலாம் வந்துச்சுன்னா தென்னை, கமுகம் முதலியவற்றலான பாலை அப்படின்றாங்க. பூ, பூனா புளி, பூனா வந்து புளி, வேங்கை மரம் அப்படின்றாங்க. இந்த புளி பள்ளிக்கு வரலையே வந்துச்சுன்னா புளிப்பு, புளிய மரம். புல், புல்னா புல்லு, சேர், கீழான புல். இந்த பறவை வளையல், புல் வந்து பறவை வளையல், பள்ளிக்கு வரல். குண்டு இல்லு வந்துச்சுன்னா புறவிதல், சேர்ந்து. புள்ளி அப்படின்னா பொறி, மறு, மதிப்புன்னு 3 பொருள் இருக்குது புள்ளிக்கு வந்து. புழுகு, புணுகு, புழுகுனா புணுகு, புழுகு அப்படின்னா புழுகு, புழுகுனா பொய் என்ற அர்த்தம். புழுகு என்றால் பொய் என்ற அர்த்தம். அடுத்து பூ, பூளை, துவாரம், வாயில். இதுதான் பூளைனா துவாரம், வாயில், பூளை. பூளை இலவம்பஞ்சு, பூளைன்றது என்னது? இலவம்பஞ்சு. அடுத்து போ, போன்றது என்னது? பொலி, தூற்றா நெல். சிறப்பு லகரம் பொலி வந்துச்சுன்னா சொரின்னு அர்த்தம். இந்த பொலி பள்ளிக்கு வர லீவ் வந்துச்சுன்னா பொலி வந்து சுத்தியால் அடி, சுத்தியால் அடினா பொலி என்ற அர்த்தம். பொலிதல், சிரத்தல், மிகுதல். பொலிதல்னு அர்த்தம், சிரத்தல், மிகுதல். பொலிதல், கல் கொத்துதல். பொலிதல்னால் கல் கொத்துதல். பொல்லாத, தீங்குள்ள. பொல்லாதன்னு அர்த்தம், தீங்குள்ள. இந்த பொல்லாத பள்ளிக்கு வர இல்லை வந்துச்சுன்னா பொல்லாத, தொலையிடாத. பொல்லாத அப்படின்னா தொலையிடாத. இந்த பொல்லாதலே வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. தீங்குள்ள பொல்லாத, இன்னொரு பொல்லாத, பள்ளிக்கு வரலும் தொலையிடாத அப்படின்றாங்க. அடுத்து போ, போன்றது என்னது? போலி, போலின்னு என்னது? ஒன்றனை போல் இருப்பது போலி. அடுத்து சாதாரண லீவ், பள்ளிக்கு வர லீவ் வந்துச்சுன்னா போலி வந்து ஒரு வகை அப்பம். போலி, தேங்காய் போலி சொல்கிறோம்ல, ஒரு வகை அப்பம், போலி. அடுத்து மலை, மலை என்பது பர்வதம், பர்வதம்ன்றாங்க. மலை நம்ம என்னென்ன மலை பார்க்கலாம்? இமயமலை, நாகமலை, யானைமலை, இந்த மாதிரி மலை சொல்கிறாங்க. பர்வதம்ன்றது மலை. சிறப்பு லகரம் மலையில் வந்துச்சுன்னா மலை, மேகம். மல்லம், மல்லம்னா கதுப்பு, மற்போர். மல்லம் அப்படின்னா கதுப்பு, மற்போர். பள்ளிக்கு வர இல்லு மல்லம். வலி, மல்லம்னு என்னது? வலி, மல்லம். மல்லர் அப்படின்னா மற்போர் செய்வோர் தான் மல்லர். மல்லர்னு அர்த்தம், மற்போர் செய்பவர். பள்ளிக்கு வர இல்லு மல்லர். மல்லர்னா உழவர், படை வீரர். மல்லர்னா உழவர், படை வீரர். மல்லரில் 2 சொல்கிறாங்க, ஒவ்வொன்றில் 2ன்னு சொல்கிறாங்க. மலைனா பர்வதம், சிறப்பு லகர மலைனா மலை, மேகம். மல்லம்னா கதுப்பு, மற்போர். சாதாரண பள்ளிக்கு வர இல்லு மல்லம்னா தான் வலி. மல்லர்னா மற்போர் செய்பவர். இந்த பள்ளிக்கு வர இல்லு மல்லர்னா உழவர், படை வீரர். அடுத்து நமக்கு வர மாளிகை, மாலை, கழுத்தணி. மான்றது என்னது? மாளிகை, மாலை, கழுத்தணி. அடுத்து மாளிகை அப்படின்றது மேல் மாடி. மாளுதல் அப்படின்னா மயங்குதல். மாளுதல்லாம் என்ன அர்த்தம்? மயங்குதல். பள்ளிக்கு வர மாளுதல் வந்தால் இறத்தல். மாளுதல்னால் இறத்தல். மாலை, மாலைனா அந்தி பொழுது. இதே மாலை அப்படின்னா அழகு, மாமரம். மாலை, மாலைனா அழகு, மாமரம். மால், மால்னா மயக்கம், திருமால். மால்னா மயக்கம், திருமால். பள்ளிக்கு வரையில் மால், மால்னா அலி. மால் என்றால் அலி என்று அர்த்தம். அடுத்து மூளை வந்து பார்த்தோன்னா முளை, துடுப்பு, குகை. சிறப்பு லகரம் முளை, துடுப்பு, குகை. அடுத்து பள்ளிக்கு வர லால முளை அப்படின்னா முளை, ஆப்பு, முளை, ஆப்பு. அடுத்து மூலி, வேர், வேர் உள்ளது தான் மூலி. மூலிகைன்னு சொல்கிறோம்ல, சிறப்பு லகரம் மூலி, பெட்டி, மத்து. இதில் பள்ளிக்கு வர மூலி அப்படின்னா காதரை விளிம்பில்லாதது. காதரை விளிம்பில்லாதது. மூளை, மூளைனா கோணம். வீட்டில் ஒரு மூளை சொல்கிறோம்ல, மூளைனா கோணம்.
அதே மூளை, சிறப்பு லகரம் மூளை, அகப்பை துடுப்பு தான் மூளை. மூளை, தலைமூளை, பள்ளிக்கு வரலாம் மூளை, தலைமூளை, எலும்பு. அடுத்து மெல்ல, மிருதுவாக, மென்று தின்ன, மெல்ல சாப்பிடுன்றோம். அடுத்து பள்ளிக்கு வர இல்லு, மெல்ல, மெதுவாய், மெல்ல, மெதுவாய். அடுத்து வளம், வலப்பக்கம், வலிமை, வலப்பக்கம், வலிமை. அடுத்து வளம்னா என்னது? அழகு, செல்வம். பள்ளிக்கு வரலாம் வளம்னா அழகு, செல்வம். வளவன் என்ன அர்த்தம்? சமர்த்தன், தேர்ப்பாகன். வளவன்னா சமர்த்தன், தேர்ப்பாகன். பள்ளிக்கு வரலாம் வளவன்னா சோழன். வளவன்னா என்ன அர்த்தம்? சோழன். வளவன்னா கிள்ளி வளவன் அப்படின்னா பெட்ட பேரில் ஒன்று. வலி, குண்டுலி வந்துச்சுன்னா நோவு, வலிமை. அது சிறப்பு லகரம் வலி அப்படின்னா பாதை, பழமை, வலி. பள்ளிக்கு வர வலினா காற்று. வலை என்பது மீன் வலை. அதே வலை அப்படின்னா சிறப்பு லகரம் வலை வந்து சுரப்புன்னை மரம் தான் மீன் வலை. வலைனா மீன் வலை, வலைன்றது சுரப்புன்னை மரம். வலை என்பது சங்கு வளையல், சங்கு வளையல், வலை. வல்னா சீக்கிரம், சூதாடுங்கருவி. வல்னா விரைந்து, சீக்கிரம், சூதாடுங்கருவி. இது சிறப்பு. அது பள்ளிக்கு வரலாம் இல்லை வந்துச்சுன்னா வல் வந்து காது, வார். அதான் காது, வார். வள்ளி என்பது ஒரு கொடி, பெண். வள்ளின்றது கொடி, அது ஒரு பெண். அடுத்து ஆபரணம், வள்ளிக்கொடி. வள்ளி என்பது ஆபரணம், வள்ளிக்கொடி. வல்லுரம், காடு, வயல், பூங்கொத்து. வல்லுரம் என்பது காடு, வயல், பூங்கொத்து. வல்லுரம் பள்ளிக்கு வர இல்லை வந்துச்சுன்னா தசை. வல்லுரம்னா தசை. வல்லை என்பது விரைவு. பள்ளிக்கு வர இல்லை வல்லைன்னா ஒரு கொடி. வல்லை என்பது ஒரு கொடி. அடுத்து பார்க்க போகிறது வாளம், வாள். குண்டுலால வாளம்னா வாள். பள்ளிக்கு வரலா வாளம், வளைவு, வாள், ஓர் மருந்து. வாலி, இந்திரன் மகனான வானரன் தான் வாலி. இந்திரன் மகன் தான் யார்? வானரன். அதான் வாலி. வாலிய வாழ்வாயாக. ஆனால் வாழ்வாயாக, சிறப்பு லகரம் வாலி, வாழ்வாயாக. இந்த வாலி ஒரு வகை காதணி, காதலமற்ற வாலி. பள்ளிக்கு வர லி. வாழை, இளம்பெண். உண்டுலா வந்தால் வாழை, இளம்பெண். வாழைனா வாமரம், சிறப்பு லகரம். பள்ளிக்கு வரலா வாழை ஒரு மீன். வால் வந்து வெண்மை, வால். சிறப்பு லகரம் வால்னா வாழ்ந்திரு. வால் அப்படின்னா வாளாயுதம், ஒளி. வாளாயுதம், ஒளி தான் வால். அடுத்து வந்து பார்த்தோன்னா விளக்குனா தவிர் என்று அர்த்தம். பள்ளிக்கு வரலா விளக்கு, தீபம், விளங்கச்செய். விளக்குனா விளங்கச்செய், அவங்களை விளங்கச்செய்டான்றோம். விழா, பள்ளிக்கு வரலா விழா. இது வந்து குண்டுலாம் வந்துச்சுன்னா விழான்றது விழா எலும்பு, பழு அப்படின்றாங்க. விழா எலும்பு, பழு. விழா என்பது திருவிழா. சிறப்பு லகரம். விளாமரம், விளம்பரம் தான் விழா. விழி அப்படின்னா கண். விழினா கண்ணுன்னு அர்த்தம். சிறப்பு லகரம் விழினா கண். விழி அப்படின்னா ஓசை அழைப்பு. விளை என்பது கிரயம். உண்டுலாம் வந்துச்சுன்னா பள்ளிக்கு வரலா விளை. உண்டு பண்ண கொள்ளை. குண்டு இல்லு வந்தால் வில் வந்து தனு, ஒளி. பள்ளிக்கு வர வில்லுனா பேசு திற. வெள்ளம், கரும்பின் கட்டி. வெள்ளம்னா என்னது? கரும்பின் கட்டி. வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. பள்ளிக்கு வர இல்லை வந்தால் வெள்ளம், நீர்ப்பெருக்கு. அப்படின்னா வேலைனா கடல் தொழில். வேலை பள்ளிக்கு வர இல்லை வந்தால் வேலைனா காலம், உறுப்பு, ஊடு. வேல் என்பது வேலாயுதம். இதே பள்ளிக்கு வரையில் வேல் அப்படின்னா முருகக் கடவுள், மன்மதன். வேல் என்றால் மன்மதன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதற்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் போட்டிருக்கேன், அது பாருங்கள். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா படிங்க. நன்றி.